தருமபுரி மாவட்டம் குருபரஹள்ளி கிராம நிர்வாக அலுவலர் லஞ்சம் வாங்கியதாக கைது செய்யப்பட்டுள்ளார். பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் குருபரஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த சுதாகர் என்பவருக்கு சொந்தமான சுமார் 10 சென்ட் நிலத்தை காவ்யாதர்சினி என்பவரின் பெயரில் வருவாய்த்துறை ஆவணங்களில் தவறுதலாக பட்டா மாறுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தனது பெயருக்கு பட்டா மாறுதல் செய்து தருவதற்காக கிராம நிர்வாக அலுவலர் கதிரவன் என்பவர் சுமார் 2000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக சுதாகர் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து தென்கரைக்கோட்டை பேருந்து நிலையத்தில் 2000 ரூபாயை கிராம நிர்வாக அலுவலர் பெறும்போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். மாவட்டம் துலுக்கன்குளம் கிராமத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் ஏராளமான காளைகள் கலந்து கொண்டன. துலுக்கன்குளம் கிராமத்தில் முனியப்பசாமி கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் வைகாசி பொங்கல் திருவிழாவையொட்டி மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் விருதுநகர், மதுரை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 306 காளைகளும் 200க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கு காளைகளின் உரிமையாளர்களுக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பணத்தை திருடிவிட்டு கடைக்கு தீ வைத்த மர்ம நபர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. மடத்துப்பட்டி தெருவைச் சேர்ந்த அரசபோத்தி என்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி சாலையில் கடை ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் மர்ம நபர்கள் சிலர் கடையின் பூட்டை உடைத்து சுமார் 6000 ரூபாய் பணத்தை திருடியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் அப்பகுதியில் இருந்த 3 சிசிடிவி கேமராக்களை உடைத்தும் கடைக்கு தீ வைத்தும் சென்றுள்ளனர். இதனால் கடையில் இருந்த சுமார் 1,50,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. இதையடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே தனியார் பேருந்து நடத்துனர் பெண் பயணியிடம் தீண்டாமை நோக்கில் கடுமையாக நடந்து கொண்டதால் பேருந்தை சிறைபிடித்து கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விராலிமலையைச் சேர்ந்த பெண் சத்யா என்பவர் வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பிய போது பேருந்து சீட்டில் உட்காராதே, எழுந்து நில் என்று மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் விரக்தி அடைந்த பெண் அவரது வீட்டிற்கு தகவல் அளிக்க 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் விராலிமலை கடை வீதியில் பேருந்தை சிறைபிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் தொழில்பேட்டையில் லஞ்சம் கேட்கும் டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலச்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கரூர் மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் அன்னம்மாள் என்பவர் லஞ்சம் கேட்டு தொழிலாளர்களை துன்புறுத்துவதாக தெரிவித்தும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் தமிழ்நாடு வாணிக டாஸ்மாக் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் டாஸ்மாக் ஊழியர்களை பணியில் நிரந்தரம் செய்ய வேண்டும் என விடிய அரசுக்கு கோரிக்கை விடுத்து கோஷங்களை எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் போலி மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆங்கில மருத்துவம் படிக்காமல் கிராம பகுதிகளில் சிகிச்சை அளித்து வருவதாக மாவட்ட மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணி அலுவலரிடம் பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர். இதன் அடிப்படையில் சோதனை மேற்கொண்ட அலுவலர் சின்னவளையம் கிராமத்தைச் சேர்ந்த பத்மநாபன், பாண்டியன் மற்றும் பெரியவளையம் கிராமத்தைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் ஆகியோர் போலி மருத்துவர்களாக சிகிச்சை அளித்து வந்ததை உறுதி செய்தனர். இதுகுறித்து ஜெயங்கொண்டம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் மருந்து, மாத்திரைகள் உள்ளிட்ட உபகரணங்களை பறிமுதல் செய்து 3 பேரிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விடியா திமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளில் போதிய சிகிச்சை கிடைக்காமல் பொதுமக்கள் தவித்து வரும் நிலையில் புற்றீசல் போல அதிகரித்துள்ள போலி மருத்துவர்களால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே நியாய விலை கடையில் மேற்கூரை அமைக்காமல் மாவட்ட நிர்வாகம் அலட்சியமாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். ஜெயில் தெருவில் உள்ள அரசு நியாய விலை கடையின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த மேற்கூரையானது மரம் முறிந்து விழுந்ததால் சேதமடைந்தது. இதனை சரி செய்யாமல் விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் அலட்சியமாக இருப்பதால் நாள்தோறும் கடும் வெயிலில் பொதுமக்கள் பொருட்களை வாங்கி செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் உடனடியாக விடிய அரசு நியாய விலை கடை முன்பு மேற்கூரை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.